ஆதார் சேவை கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இந்தியர்களின் அடையாள ஆவணமாக பயன்படும் ஆதார் அட்டையின் சேவைகள், அரசு நலத்திட்டங்கள், வங்கிக் கணக்கு, ரேஷன் அட்டை, EPF கணக்கு, ஸ்காலர்ஷிப் என பல துறைகளில் ஆதார் எண் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்நிலையில் ஆதார் அட்டை சேவைகளுக்கான கட்டணம் இன்று முதல் அமலாகியுள்ளது. அதன்படி ஆதாரில் பெயர், முகவரி மாற்றம் செய்வதற்கான கட்டணம் 50 ரூபாயில் இருந்து 75 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. அதேபோல பயோமெட்ரிக் மாற்றம் செய்ய 100 ரூபாயில் இருந்து 125 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் புது ஆதார் பெற விண்ணப்பிப்போருக்கு கட்டணம் இல்லை. இது முதற்கட்ட விலையேற்றம் எனவும் 2038ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை இந்த உத்தரவு அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு 4144 கோடி ரூபாய் வரி பகிர்வை மத்திய அரசு விடுவித்துள்ளது. வரவிருக்கும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு மாநிலங்கள் மூலதன செலவினங்களை விரைவுபடுத்தவும், அவற்றின் வளர்ச்சி மற்றும் நலன்கள் தொடர்பான செலவினங்களுக்கு நிதி அளிக்கவும் வரி பகிர்வை விடுவிப்பதாக மத்திய அரசு அறிவித்தது. அதன்படி 1,1603 கோடி ரூபாய் நிதியானது விடுவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டுக்கு 4144 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 18,227 கோடி ரூபாயும், பீகாருக்கு 10,219 கோடி ரூபாயும், மத்திய பிரதேசத்திற்கு 7,676 கோடி ரூபாயும், மகாராஷ்டிராவுக்கு 6,418 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளது.